ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாள்? ரிசரக்ஷன் சண்டே. ஓகே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோட எழும்பினார். சரி, லூக்கா 24ஆம் அதிகாரம். லூக்கா 24 1 முதல் 6ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து கரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரிப்புரட்டில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த சம்பவத்தை இந்த 24ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பண்ண காண முடிகிறது. 6ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த கல்லறையானது எப்படி இருந்திருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு கல்லறையாக இருந்திருக்கும்? காலியான ஒரு கல்லறை. ஓகே, சரி. இந்த காலியான கல்லறை எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த காலியான கல்லறை ஆண்டவர் மரணத்தை ஜெயித்ததை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், நரகத்தை ஜெயித்தார். மரணம் என்பது என்ன ஆகல? ஒரு முடிவாய் இல்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால இன்றைக்கு மரணம் என்ன கிடையாது, நமக்கு ஒரு முடிவு கிடையாது. அதுதான் நம்ம நித்திய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம். இந்த பூமியில் மரித்து போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன கண்ணை மூடுறோம் பூமியில். ஆனால் எங்கே நம்ம கண்ணை திறக்கிறோம்? பரலோகத்தில் ஆண்டவரிடத்தில் அந்த நித்திய வாழ்வை வாழும்படியாக. இந்த வழியை யார் உண்டு பண்ணினா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? அவர் பாதாளத்தை வென்றெடுத்த தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்கள் ஒருவேளை மரித்த நிலையிலே காணப்படலாம். ஆனாலும் அந்த மரித்த நிலைமையில் இருக்கிற விஷயங்களை ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? உயிர்த்தெழ செய்ய முடியும். அதுதான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய ஒரு பெரிய ஒரு காரியம். ஒரு முறை ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்களுக்கு 2 கிட்னி என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுடைய கிட்னி எப்படி இருந்தது? மரித்த நிலையில் காணப்பட்டது. ஏன்னா அது என்ன பண்ணல, ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணல அந்த கிட்னி. ஆள் வந்தப்போ அந்த மகளுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் 2 கிட்னி என்ன பண்ணார்? உயிரோட எழுப்பினார். இன்றைக்கும் அந்த மகள் ஜீவனோடு இருக்கிறார். இதே போல வெறும் சரீர பிரகாரமான காரியங்கள் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா விஷயத்துலையும் எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மரித்து கிடக்கிறதோ, ஒரு சிலருக்கு என்ன பண்ணிக்கலாம்? பொருளாதாரம் மரித்திருக்கலாம். ஒரு சிலருக்கு உறவுகள் மரித்து போய் காணப்படலாம். ஒரு சிலருக்கு சரீரம் மரித்து போனதாய் காணப்படலாம். சரீரத்தினுடைய அவயங்கள் மரித்து போனதாய் காணப்படலாம். செயலிழந்து போகலாம். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை
மரித்த எல்லா காரியங்களும் உயிர் பெறச் செய்வதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு. காலியான கல்லறை. அடுத்தது, இந்த காலியான கல்லறை எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவர் என்பதை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்கிறதை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீஷர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாருங்க, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அதில் சொல்றதா என்னன்னா, 3ஆம் நாள் நான் எழுந்திருக்க வேண்டும், உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். சீஷர்களுக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்னார். இந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த காலியான கல்லறை எதை குறிக்கிறது? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். நம்பர்ஸ் சாப்டர் 23:19 சொல்லுது, என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திறன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வெறுமனே அவரிடத்திலே திரும்புவதில்லை. அதே போல் அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் கிடையாது. மனுஷன் பொய் சொல்லுவான் நிறையா, இல்லை? நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சுக்கு நேராகவே நம்ம நிறைய பொய்களை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது 100% என்னதான் சத்தியம், உண்மை. அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும். தாமதானால் என்ன ஆகிடும்? வந்துடும். ஆமீன். ஆபிரகாம் நம்ம பார்க்குறோம், 75ஆம் வயதிலே ஆண்டவர் என்ன பண்ணார்? வாக்கு பண்ணினார். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து அவனுக்கு கிடைத்தது அந்த பிள்ளை பாக்கியம்? 25 ஆண்டுகள். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலியான கல்லறைக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. 3வது, காலியான கல்லறை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஒரு ஐடென்டிட்டி. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்படியாக கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய ஆவியுடையவர்களாக, புதிய மனிதர்களாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? இந்த உயிர் தெழுந்த வல்லமை நம் வாழ்க்கையில் அப்படியாய் கிரியை செய்கிறது. சரி, இந்த காலியான கல்லறை நம்மை ஆண்டவருடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கையும், அதே போல அவர் மரித்ததையும், நமக்காக அவர் உயிரோடு எழுந்ததையும் அநேகருக்கு நம்ம சொல்லும்படியாக, சாட்சியாக சொல்லும்படியாக காலியான கல்லறையானது நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கன்னா, மத்தேயு 28:7. அந்த கல்லறை இடத்துல இந்த தூதர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு யார் போய் சொல்லணும்? ஆண்டவரை பற்றி நம்ம தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். காலியான கல்லறை அதுக்கு ஒரு
சாட்சியாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதோ ஒரு அறையில் பூட்டி வைக்கிற காரியம் அல்ல, இது எல்லா இடங்களுக்கும் பரவி செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது யார் மூலமாக பரவணும்? நம்ம தான். அல்லேலூயா. ரோமர் 10:14 வாசிங்க தெரியும். ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆமென். அவரை குறித்து கேள்விப்படலனா எப்படி விசுவாசிப்பாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால் தானே அவர் என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும் ஜனங்க. அப்போ கேள்விப்படலைன்னா, அப்போ கேள்விப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு அதிலே இருக்கு பாருங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இதோ நீங்கள் மாத்திரம் அவருடைய அன்பை ருசி பார்த்ததல்ல, அவர் எல்லாருக்கும் தான் வந்தார். இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போது நம்ம என்ன பண்ணோம்? நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் கடந்து போக வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும். நம்ம ஸ்கூல்ஸில், வேலையில் இருக்கிற ஜனங்களோட நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சாட்சியை சொல்லணும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லணும். தருணங்கள் கிடைக்கும்பொழுது அவர் இதற்காக அந்த உலகத்தில் வந்தார், உங்களுக்கு என்ன கொடுத்தார், உங்களுக்காக என்ன செய்தார் என்பதையும் அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம். காலியான கல்லறைக்கு இது சாட்சியாக இருக்கிறது. இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு உயிர்த்தெழும்போது ஒரு காரியம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தன் சுய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போனார். பழைய ஏற்பாட்டை என்ன பார்க்குறோம்? பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார்? வருடத்திற்கு ஒரு முறை ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போவார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக ஒரே தரம் பலியிடப்பட்டார். வருஷந்தோறும் பலியிடுதல் கிடையாது. ஒரே பலியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தை அவரே சுமந்து என்ன பண்ணுறாரு? கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக அதை ஊற்றுகிறார். இதை குறித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9, எபிரேயர் 9, 11, 12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவையுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கைகளினால் செய்யப்பட்ட கூடாரத்துக்குள்ள அவர் போகல. அவர் என்ன பண்ணார்? உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினவராக இருக்கிறார். அவர் தன் ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணார்? பரலோகத்தில் பிதாவுக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய ரத்தத்தை அவர் ஊற்றினவராக இருக்கிறார். இந்த ரத்தம் ஏதோ இந்த பூமியிலே சிந்தப்பட்டு இந்த பூமியோடு அழிந்து போனதல்ல. அந்த நித்திய மீட்பை நம்ம கொண்டு பண்ணும்படியாக அவரே அதை சுமந்து கொண்டு மகா பரிசுத்தத்தில் ஊற்றி இருக்கிறார். அது நிமித்தமாக தான் எனக்கு என்ன நடக்குது? நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக அவர் வந்தார். இந்த உலகத்தில் என் பாவத்தை சுமக்கும்படியாய் வந்தார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் வந்தார். எனக்காக அவர் மரித்தார். எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவர்கள் நம்பும் பொழுதே, அதை விசுவாசிக்கும் பொழுதே, அந்த இரத்தம் அவங்க பாவங்களை மன்னிக்கும் என்று நம்பும் பொழுதே, ஹல்லேலூயா,
என்ன நடக்கும்? அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய இரத்தத்தினாலே அவங்க பாவங்கள் கழுவப்படும். அல்லேலூயா. எப்படி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரலோகத்தை நியமித்திருக்கு, அதே போல அதை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கும் அந்த பரலோகத்தினுடைய அந்த நித்திய வாழ்வுடைய நிச்சயம் உண்டாகும். இதுக்காக அவங்க என்ன பண்ண முடியாது? எந்த தேசத்துக்கும் போக முடியல, இல்லை எந்த பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு போய் அங்கே போனாதான் ரட்சிப்பு வரும், அங்கே போனாதான் பாவம் கழுவப்படும் என்கிற காரியம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக எத்தனையோ ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். நிறைய காரியங்கள் உண்டு. அது சுருக்கமாக ஒன்றுன்னா சொல்கிறேன். முதல்ல எதை ஜெயிச்சாரு? பாவத்தை ஜெயித்தார். ரோமர் 6:14 வாசிக்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் என்ன கிடையாது? உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. For sin shall not have dominion over. முன்பாக உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இந்த மனு குலத்தை பாவம் என்ன பண்ணியிருந்தது? அடிமையாக்கி வைத்திருந்தது. ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாய் கிடந்தார்கள். எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த பாவத்தினுடைய வல்லமையை அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அவர் தான் ஜெயிச்சார். ஆமென். அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, பாவத்தோட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போராடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணிட்டார்? பாவத்தை ஜெயித்து விட்டார். அந்த ஜெயத்தில் போய் நம்ம நின்னாலே போதும். அவர் வாங்கி கொடுத்த ஜெயத்தில் நீங்கள் அபியாசித்தால் மாத்திரம் போதும், உங்களுக்கும் அந்த ஜெயம் உண்டாகும். இப்போ என்னாச்சு? அவர் உயிர்த்தெழுந்ததுனால இனி பாவ பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியம், அவர் எதை ஜெயித்தார்? மரணத்தை ஜெயித்தார். ஆமென். மரணம் தான் இன்னைக்கு என்னது? ஜனங்களுக்கு ஒரு பெரிய பயம். கரெக்டா? மரண பயம் இருக்குல்ல, அநேக ஜனங்களுக்கு என்ன இருக்குது? மரணம் தான் பெரிய ஒரு பயம். பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தது மாத்திரம் இன்றைக்கு அவர் உயிரோடு எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கிறார். அதனால் நமக்கும் என்ன திரும்ப நம்பிக்கை? நம்ம இங்கே ஒரு வேளை கண்ணை மூடினாலும் அவர் ஜெயித்ததுனால நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். அவர் வாழுகிறதுனால நாமும் நித்தியமாய் வாழுவோம் என்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? மரணம் வந்தால் கூட நம்ம அது பெருசாக என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. பரவாயில்ல, நான் நாளைக்கு மரிச்சா கூட எங்கே இருப்பேன்? பரலோகத்தில் இருப்பேன். அந்த ஒரு நிச்சயம் தான் நமக்கு. மூன்றாவது காரியம், அவர் சாத்தானை ஜெயித்தார். அந்த சாத்தானுடைய வல்லமையை அவர் ஜெயித்தார். ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள், துரைத்தனம் பண்ணுகிற, அதிகாரம் பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகளை ஆண்டவர் என்ன பண்ணார்? புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தி சிலுவையின் மேல் அவைகளை வெற்றி சிறந்தார். நம்ம மேலே சாத்தானுக்கு இருந்த அதிகாரம், சாத்தானுக்கு இருந்த எல்லா விதமான லீகல் ரைட்ஸு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிலுவையின் மேல் ஆண்டவர் வெற்றி சிறக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு என்ன இல்லை? உங்கள் மேலே அதிகாரமே கிடையாது. ஆமென். நாம் முழுவதுமாக மீட்கப்பட்டவர்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறதுனால பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, சாத்தானுக்கு நம்மக்கிட்ட அதிகாரம் கிடையாது. ஆனால் நம்ம அவன் கையில் கொண்டு போய் அதிகாரத்தை கொடுத்தோன்னா என்ன ஆகும்? அவன் அதிகாரம் செய்வான். ஆனால் உண்மை என்னன்னா, சிலுவையிலே ஆண்டவர் அவன் அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். அவரை நாம் விசுவாசிக்கிறதுனால நம்ம மேலே அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல் எந்த ஒரு பாவக்கட்டுகளோ சாபக்கட்டுகளோ நமக்கு கிடையாது. நம்ம உண்மையாய் விசுவாசித்தோம் என்று சொன்னால், இந்த விசுவாசத்தில் நம்ம நடப்போம் என்று சொன்னால், உண்மையிலே நான் சொல்லுகிறேன், பாவமோ அந்த சாபக்கட்டுகளோ நம்ம வாழ்க்கையில் பின்தொடராது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் நிறைய அட்டாக் வரும். சாத்தானுடைய அட்டாக்ஸ் நிறைய நான் பார்த்தேன். ஸோ ஒரு சில காலகட்டங்கள் என்ன ஆச்சுன்னா, ரெகுலராக அந்த அட்டாக் வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக டெய்லி சில அட்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சம்பந்தமான சில ட்ரீம்ஸையும் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அதை நான் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட நான் கேட்கும்போது, அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னார், இது உங்களுடைய ஜெனரேஷனல் கேர்ஸு, பரம்பரையாக உங்கள் குடும்பத்தை உங்களை என்ன பண்ணுது, அது ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தினமும் என்ன நடக்குது? போராட்டம் நடக்குது. அப்போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதோடு கூட நான் போராட வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் இந்த சாத்தானுடைய கிரியையோடு நான் போராட வேண்டுமா? ஏன்னா அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்றார். நானும் ஜெபிக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை அதில் என்னால் பார்க்கவே முடியலை. ஒரு நாள் நான் ரொம்ப, ஆண்டவரே ஏன் இப்படி இருக்குது என் வாழ்க்கையில், நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனம் என் வாழ்க்கையை மாற்றினது. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எஃபீசியன்ஸ் சாப்டர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இந்த ஒரே ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். We are seated with Christ in heavenly places. இந்த ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. அல்லேலூயா. என்று சொன்னால், உன்னதங்களிலே அவரோடு கூட என்னை அமர செய்திருக்கிறாராம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். அப்போது அவருடைய நாமத்துக்கு மேலாக எந்த ஒரு நாமமும் உயர்த்தப்படவில்லை. எல்லாமே அவர் பாதத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போது நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட அமர வைத்திருக்கிறாருன்னா, அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற என்னுடைய பாதத்துக்கு கீழே தான் என்ன இருக்குது? சாத்தானுடைய காரியங்களும் அவன் கொண்டு வர சாபம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போது ஆவிக்குரியதில் நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். அப்போ நான் யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பழைய காரியங்கள், இந்த சாபங்கள், இந்த காரியங்கள் ஏன் வாழ்க்கையில் வரணும்? அதுக்கு அதிகாரமே இல்லையே. இந்த வசனத்தை நான் முழுவதுமாக நம்பி விசுவாசித்து என்னுடைய எண்ணங்களாக மாற்றினேன். என்னோட மைண்ட் செட்டை அதை மாற்றுறேன். ஒன்றுமே நான் பண்ணல. அந்த என்ன சொல்கிறது, பின்தொடர்ந்து வருகிற இந்த ஜெனரேஷனல் கேர்ஸஸ்ஸு, சாபங்கள், அந்த ஆவிகள், அதுக்கு நான் எதுவும் ஜெபிக்கல. என்னுடைய மைண்ட் செட் அப்படியே மாற்றுறேன். நான் எங்கே இருக்கிறேன்? இந்த சத்தியத்தை நான் என்னுடைய என்ன சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன். அதை நான் விசுவாசிக்கும் பொழுதே அன்றிலிருந்து இன்றைய வரையும் சரி, அந்த
இந்த இரவு நேரங்களில் இந்த ஆவிகள் அது உண்டாகிற பிரச்சனைகள் என் வாழ்க்கையை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஏன்னா நம்ம ஏதோ தவறான நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? பொய் தான் பேசுவான். அப்போ அவன் என்ன பொய்களை பேசி கொண்டு இருக்கிறான்? இன்னும் உன்னை என்ன பண்ணுது? சாபக்கட்டு உன்னை பின்தொடர்கிறது, உன்னை இது பண்ணுது, அது பண்ணுதுன்னு சொல்லி நிறைய பொய்களை நம்மளை நம்ப வைக்கிறான். ஏன்னா சூழ்நிலை எப்படி தான் இருக்குது? அப்படி தான் இருக்குது. ஆனால் சத்தியத்தை அறிந்த உடனே அந்த சத்தியம் என்ன பண்ணுது? அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. எந்த பொய்யை நம்ம நம்புகிறோமோ அந்த பொய்யை இது பொய்டா, இதான் நீ, இதான் உன்னுடைய ஐடென்டிட்டி, ஏசப்பா உன்னை இப்படி தான் மாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சத்தியம் போதிக்கும் பொழுது, அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நடக்கிறது. அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கு அந்த பழைய சாபங்களை குறித்து நான் யோசிக்கிறதே கிடையாது. ஆமென். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நான் யாரு? புது சிருஷ்டி. அது மாத்திரம் இல்லை, அவரோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததுனால எத்தனையோ ஜெயத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காலியான கல்லறை எத்தனையோ காரியங்களை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறீர்கள்? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைத்தது என்பதை எப்படி உணர்ந்திருக்கிறீர்கள்? இதை விசுவாசிக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியம். ஜெபிச்சு நம்ம இந்த வேலையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை தவறான நம்பிக்கையில், ஒருவேளை சத்தியம் தெரியும், அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல், அதை அபியாசிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக நாள் அசைவாடுவார்.